Mr. Abhinath, our school tagline is Happy Schooling. Now, to instill high quality education, we are receiving the question papers from outside. எக்ஸ்டர்னல் கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கிரேட் 1லேருந்து கிரேட் 8 வரைக்கும் எல்லா அசஸ்மெண்ட்ஸும் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். எக்ஸாம்னாலே ஃபியர், இது வந்து ஜென்ரலாக எல்லா குழந்தைங்களும் பேரண்ட்ஸும் நினைக்கிறது. இப்போ இந்த ஃபியரோட இந்த ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு ஃபேக்டராக ஆட் ஆகிராதா? இது வந்து என்னோட கொஸ்டின் மட்டும் இல்லை சார், இது வந்து ஜென்ரலாக எல்லா பேரண்ட்ஸுமே ஃபீல் பண்ணுறது தான். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சரி, இதுக்கு வந்து நீங்களே பதில் சொல்லிட்டீங்க. ஒரு ஹாப்பினஸ் எப்போ வரும் அப்படின்னம்னா, நம்ம மைண்டில் இருக்கிற ஒரு ஃபியரை வந்து வெளியே போனால் தான் ஹாப்பினஸ் வந்து வரும். அது ஸோ குழந்தைங்களுக்கு வந்து திடீர்னு வந்து ஒரு கிரேட் 10 and 12 வந்து ஒரு போர்டு எக்ஸாம் பேட்டர்னில் வந்து ஒரு கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணி ஒரு ஃபியர் காமிச்சு அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்குறத தாண்டி, why should you not give some external paper right from the fundamental of the primary and the early childhoodsன்னு நான் கேட்பேன். போது மேபி ரைட் ஆர் ராங், இட் இஸ் டிபெண்டிங் ஆன் த எஜுகேஷனிஸ்ட். பட் மை பர்ஸ்பெக்டிவ் இஸ் இந்த ஃபியரை வந்து குழந்தைங்க மனசுலேருந்து எடுக்கணும். போது இட் இஸ் அ ப்ராக்டிஸ். ஸோ கிரேட்னு திடீர்னு கொடுக்குறது பதிலாக நான் ஏர்லி சைல்டில் ப்ரைமரி லெவலில் வந்து அப்படியே கொடுத்து பழகினேன் அப்படின்னம்னா 10th போர்டு எக்ஸாம் அவனுக்கு ஒரு பெரிய போர்டு எக்ஸாம் மாதிரி தெரியும், அனதர் எக்ஸாம் மாதிரி தெரியும். போது நீங்களே சொல்லுங்கள், இப்போ வந்து நானே ஒரு டீச்சரை வச்சு அவங்களே சொல்லித்தர சொல்லிவிட்டு அவங்களே வந்து ஒரு கொஸ்டின் பேப்பர் செட் பண்ண சொல்லிவிட்டு அவங்களே வந்து கரெக்ஷன் பண்ணிவிட்டு 100க்கு 95 மார்க் 100 மார்க் வாங்கிட்டேன்னு சொல்கிறத காட்டிலையும் என் டீச்சர் சொல்லி தருவாங்க, யாரோ ஒருத்தவங்க கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுவாங்க, யாரோ ஒருத்தவங்க வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க. திஸ் இஸ் வாட் ஹேப்பனிங் கிரேட் 10 and 12. ஸோ அந்த மார்க் வச்சு தான் ஒரு ஸ்கூலோட ஐடென்டிட்டி வந்து நீங்கள் வந்து முடிவு பண்ணுறீங்க. அதையே வந்து ஒரு ப்ராக்டிஸாக கொடுத்துட்டோம்னா போர்டு எக்ஸாம் வந்து இன்னொரு எக்ஸாம் மட்டும் தான் குழந்தை பார்ப்பாங்க. அப்போ அந்த ஃபியர் அந்த குழந்தை மைண்ட்லேருந்து போயிடுது. அப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இனிஷியலாக ஃபியராக இருக்கிற ஒரு விஷயம் வந்து ப்ராக்டிஸ் பண்ண அந்த ஃபியர் போய் ஒரு ஹாப்பினஸ் அந்த குழந்தை வந்துடும். ஸோ இட் இஸ் நாட் ஓன்லி ஹாப்பி ஸ்கூலிங், இட் இஸ் ஆல்சோ அபவுட் ஹாப்பி அசஸ்மெண்ட். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், வாட் ஐ எம் டூயிங் இஸ் ரைட் ஆர் ராங்?